ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளை யாரும் பெருமையாக நினைக்கிறதுனாலையோ கேவலமாக நினைக்கிறதுனாலையோ நமக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஃப்ரீடமாக இருக்கணும். இப்போ சில பேர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்க ஒரு 2 ஃப்ளோரில் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா நான் வந்துட்டு 3 ஃப்ளோரில் வந்துட்டு வீடு கட்டணும், அவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அவங்களோட பெருசாக செய்யணும், அப்போ தான் இந்த சமுதாயம் வந்துட்டு அவங்கள விட என்னை வந்துட்டு உயர்வாக நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட தகுதிக்கு மீறி லோன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை வந்துட்டு உருவாயிருது. அந்த டைமில் வேணால் அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கலாம், அவங்களோட நம்ம பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோனை வந்துட்டு நீங்கள் பே பண்ணும்போது, இல்லை இஎம்ஐயை மந்த்லி நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பே பண்ணும்போது தான் உங்களுக்கு மனசு பார்த்தீங்க அப்படின்னா, அவசரப்பட்டு இந்த தப்பை பண்ணிட்டோமே, நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மன கஷ்டத்துக்கு வந்துட்டு நீங்கள் உண்டாயிருவீங்க. ஓகேங்களா? இதனால் நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க, நிறுத்திடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான். அவங்க வீட்டில் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விட நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், அதை விட காஸ்ட்லியாக நம்ம வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் எல்லோரும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பெருமையாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் இருக்குது. அதே மாதிரி அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது நீங்களாக வந்துட்டு நினச்சிக்கிறது. அதை விட நம்ம இதாக பண்ணோம்னா இந்த சமுதாயம் வந்து நம்மளை வந்து பெருமையாக நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உதாரணம் சொல்லுங்களா? நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு வாலண்டியராக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக ஏதோ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, உங்களை பெருமையாக நினச்ச உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் சொசைட்டியில் உள்ளவங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடுவாங்களா? நிச்சயமாக பண்ணவே மாட்டாங்க. அதாவது அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். மற்றவங்க ஏதாவது ஒன்று நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் வந்துட்டு கவலைப்படக்கூடாது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் செய்யக்கூடாது. நம்மளோட தகுதிக்கு என்னவோ அந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அதை விட உயர்வான விஷயங்களை அடையிறதுக்கு நம்ம முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் அதை நம்ம உடனே செய்யணும், கடன் வாங்கி செய்யணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணாலே நிச்சயம் நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்துட்டு ஃப்ரீடமாக வந்துட்டு இருக்கலாம். முக்கால்வாசி நிறைய பேரோட கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவங்கக்கிட்ட உள்ள பொருளாதாரமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்போ அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்கம் எவ்வளோ வருது, அந்த இன்கமை நம்ம ப்ராப்பராக நமக்கு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்ம எப்போதுமே ஹாப்பியாக இருப்போம். நம்மக்கிட்ட எப்போதுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காக அவங்கள விட நான் பெஸ்ட்டாக கார் வாங்குறேன், அவங்க குழந்தைங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்காங்களா, நான் அதை விட அதிகமான ஃபீஸ் கட்டி இந்த ஸ்கூலில் சேர்க்குறேன், அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பைக் வாங்கி கொடுத்துருக்காங்களா, நான் அதை விட பெரிய பைக் வாங்கி கொடுக்குறேன், அப்போ தான் அந்த சமுதாயம் வந்துட்டு என்னை உயர்வாக நினைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிங்க. உங்ககிட்ட போதுமான அளவு வரவு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ரெடி கேஷ் கொடுத்து வாங்குங்க. உங்களால் அதை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஈடுபடுங்க. அவ்வளோ அமௌண்ட்டை எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுங்கிறதுல உங்களோட கவனத்தை வைங்க. அதை விட்டுட்டு அவங்களோட நம்ம உயர்வாக நம்ம வந்துட்டு தெரியணும் மற்றவங்களுக்காக அப்படிங்கிறதுனால லோன் வாங்கி இஎம்ஐயில் மாட்டி அந்த தற்காலிக சந்தோஷத்துக்காக நிரந்தரமாக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட குழந்தைங்களுக்குமே நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ உங்கள் குழந்தைங்களுக்கு காமிச்சு வளருங்க. ஓகேங்களா? நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்க நம்ம அது வாங்கி கொடுப்போம், இது வாங்கி கொடுப்போம், எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்ம மேலே பாசமாக இருக்குங்க, ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு எதுவுமே செய்யாதீங்க. அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை வந்துட்டு கரெக்டாக செய்யுங்க. நீங்கள் இப்படி அதிகமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட எதிர்பார்ப்புமே ரொம்ப வந்துட்டு அதிகமாகிடும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் முடிகிற அளவுக்கு உண்டான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். அதே டைமில் ஒரு காலகட்டத்தில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் போது உங்களால் அந்த விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னா
அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி உங்கள் மேலே வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சிடும். நிச்சயம் இது வந்துட்டு உண்டாகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை காட்டுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. இந்த உலகத்தில் காசை நம்ம சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துங்க. நிச்சயமாக அவங்க புரிஞ்சு வளர்ந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் பொருளாதாரத்தில் உயர்ந்து எவ்வளோ நீங்கள் வந்து சொத்து சேர்த்து வச்சுருந்தாலுமே அவங்க அதை வந்துட்டு காப்பாற்றிக்க முடியும். நீங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அது ஃப்யூச்சரில் வந்துட்டு வேறு விதமான முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் மற்றவங்க என்ன செஞ்சாலும் அதை உங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களோட பொருளாதார நிலைமைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் தேவையா, அந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுங்க. ஓகேங்களா? நம்மளால் இந்த மதிப்பில் தான் பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மதிப்பில் பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி இஎம்ஐயில் லோன் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. ஓகேங்களா? அந்த தற்காலிக சந்தோஷத்துக்காக நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி அந்த கடன் அடைச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. என்னோட லைஃப்பில் நான் இந்த சில விஷயங்களெல்லாம் இது மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். அவங்க இந்த பொருள் வாங்கியிருக்காங்களா, நம்மளும் அதை விட பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு தேவையா, என்னோட பொருளாதார சூழ்நிலைக்கு அது வந்துட்டு கரெக்டாக இருக்கா, அதை மட்டும்தான் நான் வந்துட்டு செய்வேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த ஃபினான்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட அடிப்படை தேவைகளை வந்துட்டு நல்லபடியாக நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு கூட யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் போய் கடன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிச்சயம் நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா? மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.